பாஜக கூட்டணியில் இணைய இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்த நிலையில் தற்போது அவர் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்திக்க அவர் தங்கியிருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சியில் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி இணைகிறார். மேடம் வணக்கம். இப்ப டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்தித்து இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான காரணம் என்ன? பங்காளி சண்டை தான், அதனால் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவது கிடையாது அப்படின்னு நிலைப்பாட்டு டிடிவி தினகரன் எடுத்திருக்காரு. மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்றாரு. இது இருக்கக்கூடிய பிஹைண்ட் த ஸ்டோரிஸ்க்கு என்ன முக்கியமா? இதுல ஏன் எடப்பாடியை சந்திக்கல? அவர் எடப்பாடி பேரை சொல்ல மறுக்கிறார். தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹலோ சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில மாதங்களுக்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி இருந்தாலோ அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலோ அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 2 மாத காலம் அதுக்கான வேறு ஏதாவது ஒரு வழியில அதற்கு ஒரு முடிவு தெரியும்னு தான் காத்திருந்தாரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடியது விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் கூட்டணி அல்லது அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவினுடைய கூட்டணிக்கு டிடிவி தினகரன் அங்கு போயிருக்கக்கூடியது அவர்களுக்கு பலத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் 2021 நிறைய இடங்கள்ல டிடிவி தினகரன், அதாவது சவுத்ல பெரும்பாலும் டெல்டா பகுதிகளில் அவருடைய வேட்பாளர்கள் பிரித்த வாக்குகள் அதிமுகவினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அதன் அடிப்படையில பார்த்தா இப்ப அவங்களுக்கு அது ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா 2024 ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பெற்ற வாக்குகள் தான் பாஜக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்தது. இப்ப டிடிவிக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, இது பிஜேபி அவங்க செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டெலிபரேஷன்ஸ்க்கு பிறகுதான் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஒத்துக்கல அப்படின்னா கூட்டணியினுடைய தோல்விக்கு அவர்தான் காரணம் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவாகவே சொன்ன பிறகுதான் அதை பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரெண்டாயிரத்தி 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய பல இடங்களில் தோல்வியடைந்ததற்கு அமமுக தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்ததும் அந்த வாக்குகளை பெருமளவில் பிரித்ததும் தான் கடந்த 2016 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை அதிமுக இழப்பதற்கு காரணம் என்று லட்சுமி கூறியிருக்கிறார். மீண்டும் இணைகிறார் லட்சுமி, நீங்க தொடரலாம். இந்த முறை டெல்லியில நடந்த பேச்சுவார்த்தை, அதாவது டிடிவி தினகரனோடு நடந்த பேச்சுவார்த்தை, அதற்கு முன்பாக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து நடந்த பேச்சுவார்த்தை, அதற்கு முன்பு இங்க பியூஷ் கோயல் 2 முறை நேரடியாக வந்திருந்தார். இப்ப இந்த சந்திப்புகள் போதும் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி அவங்க மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக அல்லது டிடிவி தினகரன் பாஜகவோடு கூட்டணி, பாஜக அதிமுகவோடு கூட்டணி அல்லது நேரடியாக என்டிஏக்குள்ள டிடிவி தினகரன், இதை முடிவு செய்தால் மட்டும்தான் இந்த எண்ணிக்கைகள் கூடும் அப்படின்னு. ஏன்னா தாவேகாவினுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகும்போது அங்க அதிமுகவினுடைய சரிவை அது உறுதி செய்கிறது. அதனால இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கணும் அப்படின்னா இது கடந்த முறை அந்த என்டிஏக்குள்ள இருந்த எல்லா கான்ஸ்டியூவன்ஸும் உள்ளுக்கு வரணும் அப்படின்றத அவங்க இன்சிஸ்ட் பண்ணதுனால வேற வழி இல்லாம இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இந்த டீல் இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் காலப்போக்குல இதுக்கு டிடிவி தினகரன் அவருக்கான ஸ்பேஸ அதிமுகவுக்குள்ள அல்லது இந்த கூட்டணிக்குள்ள அவருக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும்ன்றத உறுதி செய்வார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைகிறாரா டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் கூட்டணி, யார் யார் கூட்டணியில் சேருவாங்க அப்படின்றத நாங்க தான் முடிவு செய்வோம் அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில இவர் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் இல்ல தேவப்பிரியன், இங்க கரெக்ட் பண்ணணும் நீங்க. அதாவது கூட்டணியில் யார் இணைய வேண்டும் என்பதை இப்போ பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்யவில்லை. இந்த முடிவை எடுத்திருக்கிறது பாஜக. அது கூட்டணியில் யார் இருக்க வேண்டும், என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கணும்னு இந்த முடிவை பாஜக எடுத்திருக்கிறது. அதாவது டிடிவி தினகரன் திரும்பவும் என்டிஏக்கு வந்ததுக்கு அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்கு. அண்ணாமலை மூலமாக சில ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடந்ததும் உண்மை. அதாவது திரைமறைவுல நிறைய பேச்சுவார்த்தைகள் அண்ணாமலை மூலமாக நடந்ததும் உண்மை. அவரை டிடிவி தினகரன் அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு டெல்லி எடுத்த முயற்சிகள் அதிகம். அதே போல டெல்லி எடுத்த முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இதுதான் இந்த கூட்டணியில் இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை
டெல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உறுதியாக சொல்லி இருக்கிறது. அதனால்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ கான்ஸ்டியூவன்ஸ் எல்லாரும் அந்த மேடையில் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அதற்காக தான் இந்த காய்நகர்த்தல்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதுக்காக தான் இந்த சந்திப்புகள் எல்லாமே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி லட்சுமி. அடுத்ததாக பத்திரிகையாளர்